அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் வனப்பருவத்தில் பகுதி 22 பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மானை பிடிக்க முடியாமல் போனதால் தர்மத்திலிருந்து பிசகிட்டோமோன்ற வருத்தத்தில் பாண்டவ சகோதரர்கள் இருந்தாங்க. அப்போது பீமன் துச்சாதனன் சபையின் நடுவே திரௌபதியை இழுத்து வந்தபோது நாம் அவனை கொன்றிருக்கணும். அந்த கடமையிலேருந்து நாம் நழுவியதே இந்த தர்மத்திலேருந்து பிசகியதுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சுன்னு சொல்கிறான். அப்போது அர்ஜுனன் சபையில் கர்ணன் திரௌபதியை அவமானப்படுத்திய போது நான் செயலற்று இருந்தேன். அப்போதே அங்கே அவனை நான் கொன்று இருந்தால் இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்காதுன்னு சொல்கிறான். சகாதேவன் சகுனி பகுட விளையாட்டில் வெற்றி பெற்றிருந்த பொழுது நான் அவனை கொன்றிருக்கணும். அப்படி செய்யாமல் போனது தான் காரணமாக இருக்கும்னு சொல்கிறான். சகோதரர்கள் கூறிய அனைத்தையும் யுதிஷ்டன் புன்னகையோடு ஏற்றுக்கொள்கிறான். அனைவருக்கும் தாகம் ஏற்படுது. தங்கள் தாகத்தை தணிக்கும் பொருட்டு அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்து தண்ணி கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கும்படி நகுலன்ட்ட சொல்கிறாங்க. தண்ணீர் தேடி சென்ற நகுலன் வனத்தில் ஸ்படிகம் போன்ற தூய்மையான தடாகத்தை கண்டான். முதல்ல தன்னோட தாகத்தை தணித்து கொண்டு அம்புகள் வைக்கும் தூணியில் சகோதரர்களுக்கு தண்ணீர் எடுத்து செல்ல திட்டமிடுறான். அவன் பொய்கையில் இறங்கி தண்ணீர் பருக ஆரம்பித்த போது அசரீரி ஒன்று ஒலிக்குது. இந்த தடாகம் எனக்கு சொந்தமானது. முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, அதுக்கு பிறகு நீர் பருகலாம் அப்படின்னு அசரீரி சொல்லுது. சுற்றுமுற்றும் பார்த்துட்டு நகுலன் யாரும் கண்ணுக்கு புலப்படாததால் அசரீரியை அலட்சியப்படுத்திட்டு தண்ணி குடிக்கிறான். சிறிது தண்ணீர் குடித்த உடனேயே நகுலன் செத்தவன் போல கீழே விழுகிறான். வெகு நேரம் ஆகியும் தண்ணி எடுக்க சென்ற நகுலனை காணாததால் ரெண்டாவதாக சகாதேவன் அனுப்பப்படுறான். அவனும் திரும்ப வரல. மூணாவதாக அர்ஜுனன் போகிறான். உடலில் காயம் ஏது இல்லாமல் சகோதரர்கள் இருவரும் மரணித்த தரையில் கிடத்ததை பார்த்து திகைச்சு போகிறான். கண்ணுக்கு தெரியாத எதிரியை நோக்கி மந்திர அஸ்திரம் ஒன்றை எய்துறான் அர்ஜுனன். அப்போது அதே குரல் ஒலிக்குது. உன் பானம் என்னை ஒன்றும் செய்யாது. முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு விடை சொல்லு, அதுக்கு பிறகு நீர் எடுத்து செல்ல முயல் அப்படின்னு சொல்லுது. முதல்ல தாகத்தை தீர்த்து கொண்டு உன் கேள்விக்கு விடை சொல்லுறேன்னு கூறியபடி தண்ணீர் குடித்த அர்ஜுனனும் கீழே விழுந்துட்டான். 3 சகோதரர்களும் திரும்பி வராததால் யுதிஷ்டன் மனக்கவலை அடைகிறான். அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கோன்னு கூட நினைக்கிறான். தம்பிகளுக்கு என்ன ஆனது எப்படின்னு பார்த்துட்டு வர சொல்லி மிகவும் இவ்வளோ தாகமாக இருக்குதே, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வான்னு பீமன்ட்ட யுதிஷ்டன் கூறுறான். தண்ணீர் எடுக்க சென்ற பீமன் பொய்கைக்கு அருகே தன்னோட 3 சகோதரர்களும் சடலமாக கிடைக்கிறத பார்த்து பொங்கி எழுதுகிறான். இது ராட்சசர்களோட வேலையாக தான் இருக்கும். முதல்ல தாகத்தை தணித்து கொண்டு அவங்கள ஒழித்து கட்டுறேன்னு சூளுரைத்தபடி பீமன் தடாகத்தில் இறங்குறான். மீண்டும் அதே அசரீரி ஒலிக்குது. எனக்கு நிபந்தனை விதிக்க இவன் யாரு என அலட்சியமாக நினைத்தபடி தண்ணீரை குடித்த பீமன் முந்தைய மூவரை போலவே கீழே விழுகிறான். என்ன நண்பர்களே, மகாபாரத வனப்பருவம் பகுதி 22 கேட்டிங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது மகாபாரதம் வனப்பருவத்தில் பகுதி 23. அதை அடுத்த பதிவில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.